சிரியாவில் பஷார் அல் ஆசாத்தினுடைய ஆட்சி முடிவுக்கு வந்து அவர் வந்து ரஷ்யாவுக்கு தப்பி ஓடி இருக்கிறார். பஷார் அல் ஆசாத்தினுடைய தந்தை ஹஃபீஸ் அல் ஆசாத். இந்த ஹஃபீஸ் வந்து 30 ஆண்டுகள் சிரியாவை ஆட்சி பண்ணாரு. பஷார் அல் ஆசாத் 20 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சாரு. 25 ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருக்காங்க. மொத்தம் அவங்க குடும்பம் வந்து 55 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. அந்த ஆட்சிக்கு எதிராக அரபு வசனம்ங்கிற பெயரில் 2011ஆம் ஆண்டு மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்தை மிக கொடூரமான முறையில் ஆசாத் ஒடுக்கியதன் காரணமாக அது ஆயுத போராட்டமாக உள்நாட்டு போராக அது மாறியது. இந்த உள்நாட்டு போரின் விளைவு காரணமாக கிட்டத்தட்ட 65% பகுதிகள் தான் ஆசாத்தின் வசம் இருந்தது. 25% பகுதியில் எஸ்டிஎஃப்னு சொல்லக்கூடிய சிரியன் டெமோக்ராட்டிக் போர்சஸ் அவங்க கையில் வந்து இருந்தது. ஒரு 11% பகுதியில் வந்து ஹெச்டிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆயுத குழுவின் பக்கம் இருந்தது. இந்த ஹெச்டிஎஸ் ஆயுத குழு தான் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பூம் ஆகி அவங்க வந்து மிகப்பெரிய அளவில் சிரியாவினுடைய அலப்பே, ஹோம்ஸ், அதே போல் டமாஸ்கஸ் நகரங்களை கைப்பற்றிருக்கிறாங்க. இதன் மூலமாக கிட்டத்தட்ட அவங்க சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 70%க்கும் மேற்பட்ட பகுதியில் இந்த ஹெச்டிஎஸ் அப்படிங்கிற அமைப்பு கைப்பற்றிருக்கிறாங்க. இந்த ஹெச்டிஎஸ் அமைப்பினுடைய தலைவர் அல் ஜவுலானி என்பவர். இவர் வந்து ஏற்கனவே அல் கொய்தா அமைப்பில் வந்து இருந்திருக்கிறாரு. அதற்கு பிறகு ஐஎஸ்ஐஎஸ் அமைப்போடும் இவருக்கு தொடர்பு இருந்திருக்கு. இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஸ் அப்படிங்கிற பேரில் எல்லா விதமான தனது பழைய சித்தாந்தங்கள்லாம் விட்டுட்டு சிரியாவை விடுவிப்பதுதான் தனது கொள்கை. சிரியாவை வந்து இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் சிரியா அப்படின்னு நாங்கள் மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு முழக்கத்தோட அவர் திடீர்னு ஒரு நடவடிக்கையை வந்து எடுத்தார். இந்த நடவடிக்கை அவர் எடுத்த காலகட்டம் தான் ரொம்ப சந்தேகத்துக்குரியது. காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே இந்த சிரியாவுடைய பஷார் அல் ஆசாத் அரசாங்கம் வந்து ஈரானுடைய சப்போர்ட்டோடு இருந்தாங்க. ஈரான் வந்து இப்போ இஸ்ரேலுக்கு எதிரான மிகப்பெரிய போரில் ஈடுபட்டு வர்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஈரானுடைய கூட்டணி படைகள் ஹமாஸ், ஹிஸ்புல்லா, அதே போல் ஏமன் ஹவுதி படைகள்லாம் இஸ்ரேலுக்கு எதிராக மிகப்பெரிய போரில் ஈடுபட்டு வராங்க. இந்த போர் நிறுத்தம், அதாவது லெபனான் எல்லையில் ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நிறுத்தம் ஏற்பட்ட உடனே பார்த்தீங்கன்னா திடீர்னு அங்கே சிரியாவில் வந்து ஈரானுக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய விதமாக இந்த தாக்குதல் அந்த ஹெச்டிஎஸ் அமைப்பு வந்து தொடங்கினாங்க. இந்த ஹெச்டிஎஸ் அமைப்பு மேலே வந்து ஒரு சந்தேகம் இருக்குது. இவங்க வந்து இஸ்ரேல் அல்லது அமெரிக்காவினுடைய கையாட்களாக, கைப்பாவியாக செயல்படுறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. காரணம் என்னன்னா, இவங்களை எதிர்த்து சிரியா ஆசாத் அரசுக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லாவும் ஈரானும் தொடர்ந்து அங்கே களத்தில் இருந்ததை நம்ம பார்க்க முடியுது. எனவே இந்த ஒரு ஆங்கிள் இந்த விஷயத்தை பார்க்க வேண்டியதாக இருக்கு. அதே நேரம் இந்த ஆசாத் என்பவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபரா, இந்த ஆசாத்தை வந்து ஆதரிக்கலாமா அப்படின்னா நிச்சயமாக ஆதரிக்க முடியாது. காரணம் என்ன, ஆசாத் மிகப்பெரிய அளவில் மனித உரிமை மீறல்களை சிரியாவில் அரங்கேற்றிருக்கிறார். எந்த அளவுக்கு அப்படின்னா, இஸ்ரேலில் இன்றைக்கு எப்படி நெதன்யாகு அரங்கேற்றிருக்கிறாரோ இதை விட 10 மடங்கு மனித உரிமை மீறல்களை ஆசாத் அரங்கேற்றிருக்கிறார். இந்த உள்நாட்டு போர், அவர் வந்து பதவி விலகி இருந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கும். அவர் என்ன செய்யறாருன்னா, எதிர்ப்பாளர்கள் மீது மிக கொடுமையான கண்மூடித்தனமான தாக்குதல்களை தொடுத்தார். மிகப்பெரிய சித்திரவதைகள் செஞ்சார். கணக்கு வழக்கே இல்லாம பலரை வந்து சிறைச்சாலைகளில் வந்து அவர் அடைச்சி வச்சு அங்க வந்து அவர்களுக்கு கடுமையான சித்திரவதைகள்லாம் செய்யப்பட்டதை நாம வந்து செய்திகள்ல பார்க்க முடிந்தது. அப்படி இருக்கும்போது இந்த ஆசாத்திற்கு எதிரான இந்த உள்நாட்டு போர் வந்து கிட்டத்தட்ட 5 லட்சம் மக்கள் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறாங்க. பல சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட 60 லட்சத்துக்கு மேற்பட்ட அகதிகளாக வெளியேறிக்கிறாங்க. வெளிநாடுகள் முழுக்க பார்த்தீங்கன்னா சிறிய அகதிகள் செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. இந்த சூழலில் தான் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஆசாத்துக்கு எதிரான இந்த உள்நாட்டு போர் தீவிரமானது. இன்னைக்கு சிரியாவை ஒட்டுமொத்தமாக இந்த எஸ்டிஎஸ் அப்படிங்கிற குழு கைப்பற்றிருக்கிறாங்க. இதுல வந்து இந்த ஆசாத் சிறைச்சாலைகள்ல வந்து என்னென்ன கொடூரங்கள்லாம் செஞ்சாரு அப்படிங்கிற தகவல்கள் ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கு. அது சம்பந்தமா நிறைய வீடியோக்களை வந்து நீங்களே வந்து சமூக வலைதளங்களை பார்த்துருப்பீங்க. இது சம்பந்தமா முக்கியமான 5 தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, சையத் நயா அப்படிங்கிற ஒரு சிறைச்சாலை தலைநகர் டமாஸ்கஸ்ல இருக்கு. இந்த சிறைச்சாலையை வந்து கசாப்பு கடை அப்படின்னு சொல்லி சர்வதேச மனித உரிமை ஆர்வலர்கள் சொல்றாங்க. அந்த அளவுக்கு மிக மோசமான சித்திரவதையில் இந்த சிறைச்சாலையில் நடந்திருக்கு. குறிப்பாக ஆசாத் தன்னுடைய எதிரிகளை துன்புறுத்துவதற்கு இந்த சிறைச்சாலையை பயன்படுத்தி இருக்கிறார். இந்த சிறைச்சாலையில ஆண்கள் மட்டும் இல்லாம பெண்களை வந்து தவழும் குழந்தைகளோட கைது செஞ்சு பல ஆண்டுகளாக இந்த சிறையில அடைச்சு வச்சிருக்கிறார் ஆசாத் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு. இந்த சிறையில் என்னென்ன மாதிரியான சித்திரவதைலாம் நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது, ஆண்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் உடல் ரீதியான துன்புறுத்தல்கள் இந்த சிறைச்சாலையில நடந்திருக்கு. அதே போல பலரும் இருட்டு அறைகளில் அடைத்து வைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதே போல கைதிகளுக்கு வந்து உணவு கொடுக்காம அவர்களை வந்து பட்டினியில போடுறது, அதே போல அடித்து துன்புறுத்தும் போது ஏற்படக்கூடிய காயங்களுக்கு மருத்துவம் வந்து கொடுக்காம இருப்பது, அதே போல அந்த கைதிகளுடைய நிலவரம் என்ன அப்படிங்கிறது அவங்களுடைய குடும்பத்தினருக்கு சொல்லாமல் இருப்பது போன்ற பல மனித உரிமை மீறல்களை ஆசாத் அரசாங்கம் செஞ்சிருக்கிறாங்க. இதை விட மிகப்பெரிய கொடூரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2011ஆம் ஆண்டு இந்த போராட்டம் தொடங்கினதுல இருந்து 2018 வரை பேச்சுவார்த்தை அமைதி உடன்படிக்கை ஏற்படக்கூடிய வரைக்கும் இந்த 7 ஆண்டுகளில் மட்டும் கிட்டத்தட்ட 30,000 பேர் இந்த சிறைச்சாலையில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த 30,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அவர்கள் பலவிதமாக, உதாரணத்திற்கு தூக்கு தண்டனை விதிப்பதன் மூலமாக பலர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, சித்திரவதை காரணமாக பலர் காயங்கள் காரணமாக சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறாங்க. உரிய மருத்துவம் கொடுக்காம பலர் உயிரிழந்திருக்கிறாங்க. பட்டினியால் பலர் உயிரிழந்திருக்கிறாங்க. இப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 30,000 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இப்படி கொல்லப்பட்டவர்களுடைய உடல்களை கூட வந்து வெளியில் அவர்களது உறவினர்களுக்கு கொடுக்காம சிறைச்சாலையிலே புதைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நாம் கேள்விப்படுறோம்.
நான்காவது எந்த அளவு கொடூரமான குற்றங்கள்லாம் நடந்ததுன்னு நம்ம பார்க்கும்போது தினந்தோறும் வந்து குறிப்பிட்ட அளவில் வந்து தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறாங்க பலர். இப்போ இந்த சிறைச்சாலையை வந்து அந்த போராட்ட எதிர்ப்பு குழுவின் ஆயுத குழுவினர் கைப்பற்றும் போது பார்த்தீங்கன்னா சிலர் வெளியில் வந்து சொல்கிறாங்க, எங்களுக்கெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து தூக்கு தண்டனை, அரை மணி நேரத்திற்கு லேட்டாக நீங்கள் வந்து வந்திருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்களை தூக்கில் போட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட 54 பேர் அந்த சிறைச்சாலையில், இந்த சிறைச்சாலை கைப்பற்றப்பட்ட தினத்து அன்று மட்டும் 54 பேருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு அவங்க தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுவதற்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி காப்பாற்றப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகி இருக்கு. இதன் மூலமாக கிட்டத்தட்ட அந்த 54 பேருக்கு ஒரு மறுபிறவி கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது எல்லாவற்றுக்கும் மேலாக பார்த்தீங்கன்னா ரெட் பிரிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த சிறைச்சாலைக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா பாதாள சிறைகள் வந்து இருக்குது. 3 அடுக்கு கொண்ட பாதாள சிறைகள் வந்து இருக்குது. அந்த சிறைச்சாலையில் தான் ரெட் ஜெயில், ரெட் பிரிஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதற்குள்ளே வந்து எத்தனை பேர் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுடைய நிலவரம் என்ன அப்படிங்கிறது இப்போது வரைக்குமே தெரியல. காரணம் என்னென்னா அந்த சிறைகள்லாம் பூட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. அந்த சிறையை வந்து திறப்பது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அந்த லாக்கிங் சிஸ்டம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடானது. அதனை கையாண்டவர், அந்த கீ வைத்திருந்தவர் வந்து என்ன செஞ்சிட்டாரு, இந்த எதிர்ப்பு படைகள் வராங்கன்னு தெரிஞ்சோன்னு தப்பி ஓடிட்டாரு. அதனால் அதற்குள்ளே எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்களோட நிலைமை என்ன அப்படிங்கிறது யாருக்குமே வெளி உலகத்துக்கு தெரியல. அந்த பூட்டை உடைக்கக்கூடிய ப்ராசஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. சிறிய சம்பந்தமான அப்டேட்ஸை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். நன்றி. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது www.aliaonlinestore.com. இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்.